பிக்குமார்கள் முன்னிலையில் அவர்கள் சில மந்திர சொற்களை பிரித்தென்ற பேர்ல ஓதுவாங்க. எதுக்கு ஓதுறாங்கன்னு சொன்னா, மிக முக்கியமான ஒரு கேள்வி, சமகால நிகழ்வை ஒட்டிய ஒரு கேள்விதான். வெசாக் போன்ற பிற மத நிகழ்ச்சிகளில் வழங்கப்படும் தன்சல் உணவை சாப்பிடலாமா என்று கேட்கிறார்கள். அதாவது இலங்கை என்பது பௌத்த மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இதை இலங்கை அரசியல் சாசனத்தில் பௌத்த மதத்தை அடிப்படையில் கொண்ட மத சார்புள்ள ஒரு நாடாகவும் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த இலங்கை வாழ் பௌத்த மக்கள் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக வெசாக் என்ற தினத்தை கொண்டாடுவார்கள். அந்த தினத்திலே புத்த பெருமான் பிறந்த நாளாகவும் அவருக்கு ஞானோதயம் கிடைத்த நாளாகவும் அவர் இந்த உலகத்திலிருந்து பிரிந்த நாளாகவும் அந்த வெசாக் தினத்தை அவர்கள் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் பிறந்த நாளை முன்னிட்ட நிலையிலும் அவருக்கு ஞானோதயம் கிடைத்த நாளாகவும் கருதி பல மத ரீதியான சடங்கு சம்பிரதாயங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருவார்கள். உதாரணமாக பல களியாட்ட நிகழ்வுகளை நடத்துவார்கள். அந்த புத்த பெருமானுடைய வரலாற்று நிகழ்வுகளை அலங்காரத்துடன் தோரணைகளை அமைத்து அவற்றினூடாக கதை வடிவமாக மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பல கலாசார நிகழ்வுகளை நிகழ்த்துவார்கள். அதே போன்று பலவிதமான உணவு பரிமாற்றங்களை அவர்கள் மேற்கொள்வார்கள். குறிப்பாக இந்த தோரணைகள் அலங்கரிக்கப்பட்டவைகளை காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அவற்றை பார்ப்பதற்காக வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் சிரமப்படாமல் இருப்பதற்காக தன்சல் என்ற பெயரில் ஒரு அன்னதானத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள். அதிலே பெரும்பாலும் மக்களுக்கு தண்ணீர் விநியோகம், குடிபானங்கள் விநியோகம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை நடத்துவார்கள். அதே போன்று இன்னும் சில சமயங்களில் சமைத்த உணவுகளை தன்சல் என்ற பெயரில் அவர்கள் விநியோகம் செய்வார்கள். இந்த தன்சல் என்ற சிங்கள வார்த்தையுடைய நேரடியான அர்த்தமே என்னென்று சொன்னால் தன் செலண்டுவாங்க. தன் செலன்னு சொன்னால் மக்களுக்கு தர்மமாக தானமாக வழங்கக்கூடிய ஒரு இடம் என்றுதான் அதற்கு அர்த்தம். அப்போ மக்களுக்கு தானமாக வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களை தான் அவர்கள் தன்சல் என்ற பெயரில் விநியோகம் செய்வார்கள். இந்த உணவுப் பொருட்களை முஸ்லிம்கள் சாப்பிடலாமா, சாப்பிடுவது கூடுமா கூடாதா என்று சர்ச்சை முஸ்லிம்கள் மத்தியிலே இருப்பதை பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களில் நாங்களும் இந்த தன்சல் உணவுகளை சாப்பிடுவது கூடாது, அது மார்க்கத்தில் ஹராமான ஒரு காரியம்தான் என்று மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து வந்தோம். ஆனால் இந்த தன்சல் உணவு உண்மையிலே சாப்பிடுவதற்கு தடை செய்யப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதா, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறதா என்பதை கடுமையான நுணுக்கத்துடன் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் அது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக நமக்கு விளங்கவில்லை. ஏனென்று சொன்னால் தன்சல் என்ற இந்த உணவு விநியோகத்தில் அவர்கள் பூஜை செய்யக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற கருத்தை முன்வைத்துதான் பூஜை செய்யப்பட்ட உணவுகள் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி இன்றளவும் பலரும் தன்சல் உணவு ஹராம் என்று சொல்வார்கள். அது பூஜை செய்யப்பட்ட உணவாக இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். பூஜை செய்யப்பட்ட உணவு ஹலாலா ஹராமா என்பதை நாம் விளங்குவதற்கு முன்பதாக தன்சல் உணவு பூஜை செய்யப்படுகிறதா என்று கேட்டால் இரண்டு விதமான நிலைகளில் அந்த தன்சல் உணவு இருப்பதை பார்க்கிறோம். சிலர் தன்சல் உணவுகளை எப்படி விநியோகம் செய்வார்கள் என்று சொன்னால், சர்வசாதாரணமாக பட்டாசு கொளுத்தி அவர்கள் ஒரு பொழுதுபோக்காக வரக்கூடிய போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு உணவு விநியோகம் செய்யக்கூடிய நோக்கம் மாத்திரம்தான் அவர்களிடம் இருக்கும். அன்னதானம் வழங்குகிறோம், அது சாப்பிட்டு போங்க, உணவு வழங்குகிறோம், உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறோம், இன்னைக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக டெவலப் ஆகி ஐஸ்கிரீம் கொடுக்குறான், இன்னும் கஞ்சி கொடுக்குறான், சர்பத் கொடுக்குறான், இன்னும் பல உணவுகளை தன்சல் என்ற அந்த அன்னதானத்தில் அவர்கள் விநியோகம் செய்கிறார்கள். இதை சாதாரணமாக மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கிறோம், மக்களுக்கு ஒரு தானத்தை வழங்குகிறோம், அதில் ஒரு 4 பேருக்கு பசியை தீர்த்து நாம் புண்ணியத்தை அடைந்து கொள்ளலாம், நன்மையை அடைந்து கொள்ளலாம் என்று நினைத்து செய்கிறார்கள். இந்த நிலையில் செய்வதை பூஜை செய்யப்பட்ட ஒரு நிலையாக யாராலும் கருத முடியாது. அது நாங்கள் முஸ்லிம்களும் என்ன செய்வோம், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏழைகளுக்கு உணவளிக்க சொல்லியிருக்குது. அந்த ஏழைகளுக்கு உணவளிக்க சொன்ன மார்க்கத்தில் நாங்கள் ஏழைகளுக்காக உணவு வழங்குகிறோம். எந்த ஒரு பூஜையும் நாங்கள் நடத்தவும் இல்லை, அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து நாம் உணவு விநியோகம் செய்கிறோம்.
அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களுடைய அந்த மனசாட்சியின்படி, அவர்களுடைய தர்மத்தின்படி இது ஒரு புண்ணியமான காரியம், நன்மை கிடைக்கட்டும், ஒரு ஏழையிட பசியை தீர்த்ததன் காரணமாக நன்மை கிடைக்கட்டும் என்று அவர்கள் நினைத்து செய்கிறார்கள். அந்த உணவுல எந்த வார்த்தையும் சொல்லி, பிற சகோதரர்கள் மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் பூஜை செய்யப்படுவதாக சொல்லி சில வார்த்தைகள், மந்திர வார்த்தைகளை சொல்லி அந்த உணவில் ஊதி, அல்லது அந்த உணவை யாருக்காவது பூஜை என்று சொல்லி அர்ப்பணித்த நிலையில பூஜை செய்தாலும் ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சொல்வதை போன்று எந்த நிகழ்வும் இந்த தன்சல் உணவில் ஏற்படுத்தப்படுவதில்லை. பெரும்பாலும் இப்படித்தான் நடக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த தன்சல் உணவை ஆரம்பிக்கும் நிகழ்வின் போது மத குருமார்களை அழைக்கிறார்கள், பிக்குமார்களை அழைத்து பிக்குமார்கள் முன்னிலையில் அவர்கள் சில மந்திர சொற்களை பிரித்தென்ற பேர்ல ஓதுவாங்க. எதுக்கு ஓதுறாங்கன்னு சொன்னா, இந்த உணவுக்காக அவர்கள் ஓதவில்லை. அவர்கள் பொதுவாக ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கும் பொழுது, அது தன்சல் உணவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒரு மத வழிபாட்டு நிகழ்வாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்யறதா இருந்தாலும், உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் ஃபாத்தியா ஓதி சில காரியங்களை ஆரம்பிப்பார்களே, அந்த மாதிரி அவர்கள் நினைத்து ஏதாவது ஒரு மந்திர சொல்ல அவர்கள் சொல்வார்கள். இது அல்லாமல் அவர்கள் புத்த பெருமானுக்கு இந்த உணவை படையல் செய்யக்கூடிய விதத்தில் ஒரு காரியத்தை நிகழ்த்துகிறார்களா என்று கேட்டால் அப்படி ஒரு நிகழ்வு இல்லை. வேண்டுமென்றால் அதிகபட்சமாக அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்கள் பிரித்தென்ற பெயரில் சில அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை மனனத்திலே ஓதக்கூடிய நிலையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை என்ன செய்கிறார்கள்? இந்த தன்சல் நிகழ்வுகள் ஆரம்பிக்கும் போது ஓதுகிறார்களே தவிர, அந்த ஓதுதல் என்பது இந்த உணவுக்கான ஒரு படையலுக்கான ஒரு காரணமாக அவர்கள் முன்வைப்பதில்லை. அது ஃபாத்தியா ஓதி நம் சகோதரர்கள் எப்படி ஒரு மஜ்லிஸ் ஆரம்பிப்பாங்களோ, இங்க பிதுஅத்தாக செய்யக்கூடிய இந்த வழக்கம் இருப்பதை போன்று அவர்களிடம் அப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒரு வாதத்திற்கு அதுவும் பிற மத கடவுள்களின் பெயரால் படையல் செய்யக்கூடியதுதான் என்று யாராவது வாதிடுவார்கள் என்று சொன்னால், அந்த நிலையில் அது ஹராம் ஆகுமான்னு கேட்டால் அந்த நிலையிலும் ஹராம் ஆகாது. ஏன்? 2வது அத்தியாயத்தில் 173வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா எதை ஹராம் ஆக்குறான்? இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்சீரி. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹராமாக்குவது தாமாக செத்தது, இரத்தம், பன்றியின் இறைச்சி என்று அல்லாஹ் சொல்லிட்டு 4வது அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரால் இஹ்லால் செய்யப்பட்டது. இஹ்லால் செய்யப்பட்டது என்று சொன்னா, இஹ்லால் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அர்ப்பணிக்கப்பட்டதோ சப்தமிடப்பட்டதோ என்ற கருத்தில் அல்ல. அதனுடைய ஆரம்ப கருத்து சப்தமிடப்பட்டதாக இருந்தாலும், இஹ்லால் என்பது எப்படி சமூக மன்றத்தில் அன்றைய கால அரபு மக்கள் மத்தியிலே அந்த கருத்து எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், உஹில்ல என்று சொன்னால் அறுத்து பலியிடுவதை தான் குறிக்கும் என்று வந்துவிட்டது. அப்ப அல்லாஹ் தஆலா ஹராமாக்கின உணவுல உஹில்ல என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி அறுத்து பலியிடும், அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பேரால் அறுத்து பலியிடும் உணவுதான் ஹராம் என்று அல்லாஹ் சொல்வதனால, இந்த தன்சல் என்ற உணவு அறுத்து பலியிடுற என்ற அந்த உணவுக்குள்ள வருமானு கேட்டா வராது. அறுத்து பலியிடுதல் தான் நமக்கு அல்லாஹ் தடுத்திருக்கும் பொழுது, இந்த உணவை ஹராமாக்குவதற்கு நேரடியாக குர்ஆனிலே எந்த நஸ்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த நிலையில தன்சல் உணவு ஹராம் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது என்பதுதான் நாம் இதை ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் கிடைக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அறிஞர் பிஜே அவர்கள் சென்ற வருட ரமலான் தொடர் உரையிலேயே இது சம்பந்தமாக விரிவான விளக்கங்கள் சமூக மன்றத்திலே முன்வைக்கப்பட்ட நிலையில் அது மக்கள் மத்தியிலே ஒரு பேச்சு பொருளாக மாறி வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு, இதற்கு எதிரான கருத்துக்கள் என்னையெல்லாம் மக்கள் சொல்கிறார்களோ அதற்கான அனைத்து எதிர்வாதங்களையும் முன்வைத்து இறுதியில் கடந்த நவம்பர் மாதத்திலே பகிரங்க விவாதமாக நடத்தக்கூடிய நிலையில் இஹ்லால் என்பது அறுத்து பலியிடுதல் தான் என்பதை நாம் நிறுவி இருக்கிறோம். அதனால இந்த தன்சல் உணவை ஹராம் என்று சொல்வதற்கு முன்வைக்கக்கூடிய வாதம் தவறாக இருப்பதனால், அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரமும் அறுத்து பலியிடுதலை குறிக்கக்கூடிய ஆதாரமாக இருப்பதனால், இந்த தன்சல் உணவு இயற்கையான அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்ட அரிசி, பருப்பு, தானியங்கள், மேலும் குடிபானங்கள் ஹலாலான குடிபானங்களாக வரக்கூடியவைகளாக இருப்பதனால
அவற்றை ஹராம் செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. எனவே அது ஹராமான உணவு அல்ல என்பது நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன விஷயம்? இந்த தன்சல் உணவை எப்படி விநியோகம் செய்கிறார்கள்? அவர்கள் இந்த தோரணைகள், புத்த பெருமானுடைய பிறந்த தினத்தை கோலாகலமாக கொண்டாடக்கூடியவர்கள் அதை பார்ப்பதற்காக வரக்கூடிய மக்களுக்காகத்தான் என்ன செய்கிறார்கள்? விநியோகம் செய்கிறார்கள். அப்ப நாங்களும் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அவற்றை பார்ப்பதற்காக சென்று அந்த தன்சல் நிகழ்வுகளில் நாம் கலந்து கொண்டா அது எப்படி மாதிரி ஒரு காட்சியை நமக்கு எடுத்து காட்டுது? நாங்கள் அந்த புத்த பெருமானுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற அந்த மத சடங்கில் பங்கு பெறுபவர்களாக ஒரு காட்சியை எடுத்து காட்டுதா இல்லையா? அதனால் உணவு ஹலாலாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளில் சென்று நாம் அதை உண்ணக்கூடிய பருகக்கூடிய ஒரு நிலையை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு பயணத்தில் போகிறோம், வேறொரு வேலைக்காக போகிறோம். போகிற நேரத்தில் வழி மறைச்சி வற்புறுத்தி எல்லாம் தருவாங்க. அதை குடிக்காமல் நாங்கள் போனோம் என்று சொன்னால், சாப்பிடாம போனோம் என்று சொன்னால் நம்மளோடு கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் நாம் அவர்களுடைய தன்சல் என்ற அந்த அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு நிலையத்தை தாண்டி செல்லக்கூடிய நிலை வந்தால் அந்த நேரத்தில் அதை நாங்கள் பருகினால் உண்டால் அந்த நிகழ்வுல கலந்து கொண்டதாக ஆகாது. ஆனால் நாம வழியாக தேடி சென்று அவற்றை பருகுகின்ற நேரத்தில், உண்ணுகின்ற நேரத்தில் அந்த மத வழிபாட்டுக்கு நாங்கள் ஒத்து ஊதி போற மாதிரி ஒரு காட்சி ஏற்படுத்தப்படுவதனால் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் உணவு ஹராமான்னு கேட்டால் ஹராம் கிடையாது. ஹராமாக்குவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது என்பதுதான் அதனுடைய தெளிவான முடிவாக இருப்பதை நாம் மக்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம்.